மேஷராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய். செவ்வாய் மேஷத்திலே இருக்கிறாரு ஆட்சி கிரகமாக. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மேஷராசி என்பவர்களுக்கு. அப்போ சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட குரு, சூரியன், புதன் விசேஷம். இப்போ தனம் வரும் இல்லையா, செல்வம் வரும், வாக்குவன்மை இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைச்சிடும். நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இதான் கிடைக்கும். வெளிநாடுக்கு இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ராகு பகவான் நல்ல பலனை தரக்கூடியதாக நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. இதே இல்லையா சார், உடல் ரீதியான சில விதமான எச்சரிக்கையும், அஜீரண கோளாறுகள், பேக் பெயின், இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிறதையும் உணவில் நம்ம கட்டுப்பாடுகள் இருக்கணும். பொருளாதார பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 12 ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி வாஸ்து நாள். எல்லோரும் இப்போ நிறைய பேர் வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது. ஜூன் 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:50 10:30 போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 6 அமாவாசை, அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்ட்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு அந்த நீத்தார்கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். 5ஆம் தேதி கிருத்திகை, முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர். அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கடுத்து 21/6/2024 பௌர்ணமி. அதுவும் சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமியில் தான் நிலவை முழுமையாக பார்க்க முடியும். அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய விரதம் இருப்பாங்க, பௌர்ணமி விரதம், கிரிவலம் போகிறது, இதெல்லாம் பௌர்ணமி. இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தினம் இருக்குது. திரும்ப 25 ஜூன் 2024 சங்கடகட சதுர்த்தி. இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும். இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளவு விசேஷம். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள், உதாரணத்துக்கு பூமி வாங்கணும், வாங்கின பூமியில் வீடு கட்டணும், மருத்துவம் நமக்கு சரியாக பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி, அவருக்கு முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம். ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் ஆனி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, மனோநிலைக்கு ஏற்றவாறு, விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம். இப்போது நம்ம 12 ராசிகளுக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போமா. முதலாவதாக மேசராசி என்பர்கள். இந்த மேசராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் பிறந்தோன்னு என்ன இருக்கும், பொதுவாக எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதம் பிறந்தோன்னே நமக்கு அந்த மாதத்துடைய வளர்ச்சிகளும் வருமானங்களும் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பாங்க. நியாயமாக மேஷராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய். செவ்வாய் மேஷத்திலே இருக்கிறாரு ஆட்சி கிரகமாக. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மேஷராசி என்பர்களுக்கு. அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1வது பாதம் உடைய மேசராசி. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி கிரகம் பெறும் பொழுது எவ்வளவு விசேஷங்கிறது எங்களை மாதிரி கொஞ்சம் ஜோதிடம் சார்ந்தவர்களுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா ஆட்சி கிரகம் பெறுறாரு, குறிப்பாக ராசியிலேயே ஆட்சி கிரகம், அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு. இது விசேஷம். 2ஆம் இடத்துல குரு பகவான், ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூரியன் மாதத்தின் முற்பகுதி முடிய 14ஆம் தேதி முடிய சூரியன் அங்கே இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு முடிய மிதுனத்துக்கு போகிறாரு. அதுமாரி பகவான் புதன், சுக்கிரனும் கிட்டத்தட்ட அங்கே இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி சுக்கிரனும் 14 புதனும் மிதுனத்துக்கு மாறுறாங்க. ஆக மாதத்தின் முற்பகுதி 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி 13ஆம் தேதி முடிய ஏறத்தாழ
உங்களுடைய தனகாரகன் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அதிபதி அதிலே இருக்கிறாரு பகவான் சுக்கிரன். அப்போ சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட குரு, சூரியன், புதன் விசேஷம். இப்போ தனம் வரும் இல்லையா, செல்வம் வரும், வாக்கு வன்மை இருக்கும். இந்த வாக்கு வன்மைனா நம்ம கொடுத்த வாக்கு நிறைவேற்றோம், நம்மள்டேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் வரணும், அதற்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கணும், நாம் நினச்ச காரியம் கை கூடணும். இதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது 3ஆம் வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 14ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிக்கு மேலே 14ஆம் தேதி குறிப்பாக 12, 14 இதில் சூரியனும் புதனும் சுக்கிரன்லாம் வந்து மிதுனத்துக்கு போகலாம். 3ஆம் வீட்டில் போகிறது. 3 குடியவர் பகவான் புதன் அங்கே போகிறாரு. 2 குடியவர் சுக்கிரன் முதல்ல 2லே இருந்தார். இப்போ இதெல்லாம் ஒரு விசேஷம். திரும்ப இப்படியே வந்துடும். அந்த மேசராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்ல கன்னியில் கேது, 12ஆம் வீட்டில் கன்னிக்கு 7ஆம் வீடுங்கிற மீனத்தில் பகவான் ராகு, சனி பகவான் 11ஆம் வீட்டில். இப்போ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனியுடைய பார்வை ராசியை பார்ப்பதும், அதாவது மேஷத்தை பார்ப்பதும், சனி பகவான் மேஷ ராசிக்கு 4ஆம் வீட 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பதும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இந்த குறிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு. நம்ம என்ன சார், இன்றைக்கி ஸ்கூல் திறந்தாச்சு, நிறைய மாணவர்களுக்கு என்ன வேணும், ஸ்கூல் திறந்த பிறகு ஸ்கூலுக்கு நம்ம கிடைச்ச ஸ்கூலோ அல்லது காலேஜோ கிடைக்கணும், கிடைச்ச கோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கடுத்து அதில் நம்ம நல்ல விதமாக போய் சேர்ந்து படித்து பேரு புகழ் அந்தஸ்துகள் வாங்கணும். இதற்கு சரியான ஒரு காலேஜாவோ சரியான ஒரு ஸ்கூலாவோ நமக்கு அமையணும். கண்டிப்பாக அமையும், மாற்றமே இல்லை. நிறைய மருத்துவ மாணவர்கள் இப்போ நீட்லாம் முடிஞ்சுது. இப்போ நீட் முடிஞ்சு மருத்துவ காலேஜுக்கெல்லாம் அட்டன் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த ராசி பலனே. ஆகவே மேசராசி என்பதில் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவியர்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியோடைய ஒற்றுமைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி மேசராசிக்கு 7ங்கிறது வந்து துலாத்துக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் ஆட்சி கிரகமாக குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார், விசேஷம். அப்போ கணவன் மனைவிங்கிற ஒற்றுமைகள், அவங்கள்ட்ட இருக்க நிலவக்கூடிய ஒரு அந்யோன்ய பாவங்கள் நல்ல விதமாக இருக்கும். அப்போ தனவரவு நல்லா இருந்தால் தானே குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், நல்ல மகிழ்ச்சி இருக்கும். தனவரவுக்கு தனகாரகன் சௌக்கியமாக இருக்கிறது விசேஷம் பகவான் சுக்கிரன். சரி, உறவு முறையில் இருக்கக்கூடியவர்களாக நமக்கு நல்ல விதமாக இருக்கணும் இல்லையா. உடன்பிறப்புகள் அப்படின்னா செவ்வாய் ஏற்கனவே வலுவான நிலையில் இருக்கிறாரு. அப்போ உடன்பிறப்புகளுக்கு நன்மையும் நம்மளால் அவங்களுக்கும் அவங்களால் நமக்கு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கீழ் சகோதரர்கள்லேருந்து மேல் சகோதரர்கள், குறிப்பாக கீழ் சகோதரோட விட மேல் சகோதரருக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக மேசராசிக்கு என்பது அமைப்பை. பொதுவாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த பலனை சொல்லிக்கிட்டே தான் வரோம். சொல்லும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லிகிட்டே வரோம். குழந்தை பருவம், குழந்தை பருவத்திலேருந்து இருக்கக்கூடிய மாணவர் பருவம், மாணவ பருவத்திலேருந்து அதை தாண்டி வரக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியங்க, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்குமா, கிடைச்ச உத்தியோகத்தில் வருமானங்கள் அதிகமாக இருக்குமா, நான் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறக்கூடியதாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இந்த ராசி பலனை நம்ம சொல்கிறோம். அதற்கு கிரகநிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தாராளமாக அந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது. குறிப்பாக மேசராசிக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைச்சிடும். நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இதான் கிடைக்கும். இப்போ குடும்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவியிலேருந்து இருக்கக்கூடிய உறவுகள், அவங்கள்ட்ட இருக்கிற அந்யோன்ய பாவங்கள், பொருளாதார மேம்பாடுகள், வாக்குவன்மை உத்தரவாதங்கள், இதெல்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு நிலங்கள் வாங்குவேனா சார், வாங்கின நிலத்தில் வீடு கட்டுவேனா, ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்கேன், அது வந்து இன்னும் ப்ராசஸில் இருக்குது, அது கம்ப்ளீட் ஆகுமா, அதுக்கடுத்து இப்போ நம்ம இது லேண்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கான்னு கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாகனங்கள் வாங்கலாம், நிலவலங்கள் வாங்கலாம். வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் செவ்வாய் பூமி நாயகன் அவர் ஆட்சி கிரகமாக பெறுவதும், அதே சமயத்தில் சனி பகவான் ரொம்ப நல்ல நிலையில் 11ஆம் வீட்டிலிருந்து செவ்வாயும் பார்த்து, செவ்வாய் 4ஆம் பார்வையாக மேசராசிக்கு இருக்கக்கூடிய அந்த இதை பார்ப்பது விசேஷம். அப்போ மேசராசிக்கு 4 இது இயல்பாக கடகம் இல்லைங்களா. அப்போ கடகத்துக்கு வேண்டிய நல்ல சிறப்பான ஒரு மாதம் பிறக்கும்போதே அது உத்திரட்டாதியில் பிறக்கிறாரு. விசேஷமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆக சூழல் நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மேசராசி 5ஆம் வீடுக்கு சிம்மத்தை பகவான் சனி பார்க்கறது விசேஷம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கத்தானே செய்யணும், கிடைக்கும். பெரியவர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகள். மான்சீட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடுக்கு இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், ராகு பகவான் நல்ல பலனை தரக்கூடியதாக நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு தாண்டி இப்போ கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக
திருமண வயது எட்டக்கூடிய நிறைய ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திருமணம் நடக்கக்கூடியதற்கு குரு சுக்கிரன் 2 பேருமே குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். அப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லையா? கல்யாணம் நடந்தால் அதுக்கு அடுத்த ஒரு கட்டமே நமக்கு என்ன புத்திர பாக்கியம், அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகுமா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் இதை எதிர்நோக்கி இருக்கோம், இந்த மாதத்தில் நமக்கு வந்து புத்திரபாக்கியம் கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைக்கும். சரி, நான் வந்து உயர் அதிகாரியாக இருக்கேன், நான் ஒரு அரசு துறை அதிகாரியாக இருக்கேன், இந்தமாதிரி அரசு துறையில் வேலை பார்க்குறேன், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் சூரியன் தானே. சூரியன் செவ்வாய் நல்லா இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் இருக்கிற அடுத்த 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு, நல்ல வலுவான நிலையில் அதற்கான அமைப்புகள் இருக்கும். சரி, நெகட்டிவே இல்லையா சார்? உடல் ரீதியான சில விதமான எச்சரிக்கையும் உறவுகளில் வாக்குறுதியை கொடுக்கறதுக்கான இதை கண்டிப்பாக எப்படி உறவு சுமூகமாக இருக்குன்னு சொன்னபோது எப்படி நன்மையை ஏற்றுக்கிட்டீங்களோ அதுமாதிரி வாக்குறுதிகளை நிதானமாக கொடுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருக்குது. இப்போ வாக்குஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தன்னுடைய வாக்குனாலேயே நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை தரக்கூடியதாகவும் இருக்கணும். விவகாரஸ்தானம்னு வச்சுங்க, 3-6க்கு வேண்டிய பகவான் புதன் அதிலே இருக்கிறார். அப்போ விவகாரங்கள் வரத்தான் செய்யும். அதனால் கவனமாக நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இப்போ வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்குது. உடல் ரீதியான சின்ன சின்ன இடையூறுகளை வருமா அப்படின்னா, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் வரும். குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான உஷ்ணம்னா, இப்போ பகவான் செவ்வாய் இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே சுகஸ்தானத்தையும் பார்ப்பார் 4ஆம் பார்வையாக. திரும்ப 7ஆம் பார்வையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாத்தையும் பார்ப்பார், 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்ப்பார். இப்போ செவ்வாய் இருக்கிறது நல்லது. ஆனால் இருப்பதோடு அவர் பார்க்குறாரு இல்லையா, அந்த இடத்துக்கு சின்ன சின்ன உபாதைகள், அஜீரண கோளாறுகள், பேக் பெயின், இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிறதையும் உணவில் நம்ம வந்து கட்டுப்பாடுகள் இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக நம்ம வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டோன்னா மேசராசிக்காரர்கள் பெரும்பாலான இடையூறுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அல்லது அதில் தவிர்க்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே கொடுத்த இடத்துல எனக்கு பணம் வருமானு கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பணங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது நம்ம நிறைய உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க, அதுக்கடுத்து காவல்துறையில் இருக்க, மருத்துவத்துறையில், பட்டய படிப்பில் இல்லை, உயர் அதிகாரி மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கக்கூடிய, இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். அப்போ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் உங்களை காத்துட்ருக்கு. எதிர்பார்க்கலாம், அதற்கான சூழல் இருக்குது. இப்போ 2 விஷயம். என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம்? ஒர்க் பண்ணோன்னா அதுக்கான சந்தோஷம் இருக்கணும், அதுக்கான வருமானம் இருக்கணும், அந்த வருமானம் சரியான முறையில் செலவு பண்ணணும். இவ்வளோ தானே. இதையும் தாண்டி அவருடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள்லாம் அமைப்புகள், நல்ல தசாபக்திகள்லாம் போனதுன்னு வச்சுங்களேன், கையில் பிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருப்பார். ஆகவே இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்லது தான். உறவு முறையில் கொஞ்சம் வாக்குறுதிகள் விட கவனமாக கொடுங்க. கண்டிப்பாக உறவுகள் வேணும். நண்பர் வர்க்கத்தில் சின்ன சின்ன வாக்குறுதிகள், வார்த்தை தடுமாற்றங்கள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி, உடல் ரீதியான இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எப்போதுமே மேன்மை தரும். ஆனாலும் கூட இந்த வெளியில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை, உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பு. என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு, ராசிநாதனை பகவான் சனி பார்க்குறாரு. மேச ராசிக்கு சனி அனுகூலமாக செய்ய மாட்டார், ஆனாலும் 11ல் இருக்கிறார். 11லேருந்து செவ்வாயை பார்க்கறதுனால இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்து வெளியில் சாப்பிட்றத மிக மிக குறைச்சிங்க. அது ரொம்ப நல்ல பலனை தரும். ராசியில் செவ்வாய் இருப்பது விசேஷம். அதனால் ராசியிலே செவ்வாய் இருக்கிறாரு. அதனால் இந்த விசேஷமான மாதமாக இது கருதலாம். அதிர்ஷ்டமான எண் 3-9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான ரத்தினம் பவழம். எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள்லாம் பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி. நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.